இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1, அதாவது நம்ம சாய்ஸ் பில்லிங்கில் ஆப்ஷன் 1 கொடுத்தது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ண காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை பற்றி நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு வந்து என்னென்ன ஆர்டர் வந்துடும்லாம் பார்த்துட்டீங்க. இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கல, ஓகேங்களா? நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து சீட்ஸ் இல்லை. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அலாட் பண்ண ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இந்த 5th ஆப்ஷன். கம்ப்யூட்டர் அலாட் ஆன ஆப்ஷன் என்ன, 5th ஆப்ஷன். ஸோ 5th ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டேட்டு 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து என்ன வருது, உங்கள் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க அலாட்மெண்ட் என்ன காலேஜ், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐடிஎஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அந்த காலேஜை நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து கிளியராக போட்டிருக்கிறேன். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போர்டு மூமெண்ட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அப்போர்டு மூவ்மெண்ட் போல் நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறேன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து 5th ஆப்ஷன் அலாட் பண்ணியிருக்குது. இந்த காலேஜ் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அலாட் பண்ணியிருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட், ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு அலாட் ஆகிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் டிசைட் பண்ணுறேன், ஓகே நான் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே கேட்டகரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்றைக்கு வந்துடும், கன்ஃபர்மேஷன் நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணணும், 1 to 2 இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், நெக்ஸ்ட் டே 3rd வந்து அஸ்யூல் வந்து உங்கள் கைக்கு வந்து அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் போய் காலேஜில் நேராக போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிவிட்டு எல்லாமே சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அதே சேம் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்து காலேஜ் கிடச்சவங்களுக்கும் அதே ஆப்ஷன் தான். இப்போது கம்ப்யூட்டரே அலாட் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது, அந்த ஆப்ஷனை எடுக்கிறவங்களுக்கும் அதை நான் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதே ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ அதே இந்த வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனக்கு கிடச்சிருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு ஆசோலேஷன் இருக்குது. மேலே இருக்க காலேஜில் வந்து எனக்கு ஒரு சீட்ஸ் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, அப்போர்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போர்டு மூமெண்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா 2வது ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அப்போர்டு மூமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்டு மூமெண்ட். அப்போர்டு மூமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து 5th ஆப்ஷன் கிடச்சிருக்குது, இந்த ஆப்ஷனையும் நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? பட் எனக்கு சப்போஸ் இதுக்கு மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குதா, ராஜலக்ஷ்மி, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, இந்த ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எனக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிச்சின்னா எனக்கு ஓகே. இல்லை கிடைக்கலையா, அப்போ எனக்கு என்ன வரும், எனக்கு அலாட்டான ஆப்ஷனே எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அந்த மீனிங். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளியராக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிடைச்ச இது வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். பட் மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இது சேஞ்ச் ஆகிடும். இல்லை மேலே இருக்க ஆப்ஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் அப்படியே உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 2வது ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி மெயினாக. ஸோ இப்போ 2வது ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க, 1 to 2க்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணாது, சூட்டபிள் ஆகாது. இது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா 3ஆம் தேதி யாருக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் வரும். இந்த பர்டிகுலர் கன்ஃபார்மாக கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தவங்க மட்டும்தான், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க மட்டும்தான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு வந்து என்ன தான் வரும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வரும். அது வந்து ப்ரொவிஷனல் கிடையாது, ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே போகணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். ஸோ டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து 25,000 வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கிங்க. அண்ட் அங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து கேஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பெட்டர் டெபிட் கார்டு கொண்டு போகணும், ஓகேங்களா?
ஸோ கேஷ் கொண்டு போகிறத விட டெபிட் கார்டு கொண்டு போங்க. ஃபோன்பே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். டெபிட் கார்டே நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுக்கிங்க, அதை கொண்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என்டையராக வந்து டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணதாக வந்து சொன்னாங்க. ஸோ அதே இந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு வந்து டவுட் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ப்ரையராக என்ன பண்ணிக்கிங்க, அந்த டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு அலாட் பண்ண டிஎஃப்சி சென்டர் தெரியும், அதுக்கு கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 to 7 நீங்கள் என்ன பண்ணணும், நேராக போயிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், டிஎஃப்சி சென்டரில் போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸு அமௌண்ட்டு எல்லாமே நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு, அமௌண்ட் வந்து 25,000 அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து 25,000 பே பண்ண வேண்டாம், ரிமைனிங் எல்லோரும் பே பண்ணணும். அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து பே பண்ணிவிட்டு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேயே வந்துடும், அந்த காப்பிலே வந்துடும். நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு போயிட்டு 3 to 7 நீங்கள் வந்து டிஎஃப் சென்டர் கண்டிப்பாக விசிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க ஒரிஜினலாக. அண்ட் ஒரிஜினல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எப்போவுமே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க உங்களோட இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே. அண்ட் அந்த காப்பியில் நீங்கள் என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டும் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் அலர்ட் ஆகுதோ அங்கே வந்து போயிடும். ஓகே. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் பாருங்கள், 10th தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி வந்து நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்குது. கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் டிஎஃப் சென்டர் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 5 days கிட்ட. நீங்கள் டிஎஃப் சென்டர் விசிட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு அது பண்ணிடுவீங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து அகெயின் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும். உங்களோட அந்த டிஎன்இ வெப்சைட்டில் லாகினை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலாக என்ன அலாட் ஆகிருக்குது. உங்களுக்கு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கலாம், எய்தர் மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் எதுவுமே எனக்கு கிடைக்காம இந்த 5th ஆப்ஷனே உங்களுக்கு அலாட் ஆகிருக்கலாம். ஓகே. இல்லையா, உங்களுக்கு இந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கலாம். பட் எந்த காலேஜ் அலாட் ஆகுறது யாருக்குமே தெரியாது. பட் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ்னாலும் அது வந்து கம்ப்யூட்டர் அலாட் பண்ணலாம். ஓகே. பட் இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளோட ப்ரொசீஜரு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இதே தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க இந்த அலாட் ஆகிருக்க காலேஜ் எனக்கு வேண்டாம், ஒன்லி மேலே அப்வர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேணும், அதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கும் இதுக்கு அதுதான் டிஃபரன்ஸ். செகண்ட் ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ், நீங்கள் அலாட் ஆன காலேஜ் அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் மேலே இருக்க காலேஜஸில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிது அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மேலே இருக்க காலேஜில் உள்ள சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். பட் இதே நீங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா, மேலே இருக்க காலேஜஸில் சீட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணலான்னா, செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறது பெட்டர் தேர்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது. இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆயிரும், அந்த அலாட்மெண்ட்டே உங்களுக்கு கையில் வந்துடும். நீங்கள் டைரெக்டாக காலேஜில் போக வேண்டியதான். அங்கே டிஎஃப்சி சென்டர் போகிறது வேலையே கிடையாது. ஒன்லி ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து டிஎஃப் சென்டர் போகும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஷெட்யூல் பாருங்கள், உங்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸோ எல்லா ஷெட்யூலுமே உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே சேம் ஷெட்யூல் தான் யாருக்கு வரும், ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே கேட்டகரி தான். ஓகேங்களா? இப்போ 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு இதே மாதிரி 10 days டைம் இருக்கும். ஸோ இந்த 10 daysக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு எல்லா ப்ராசஸும் இது இங்கே ரவுண்ட் 1 என்ன பார்த்தோமோ அதே ப்ராசஸ் தான் ரவுண்ட் 2, அதே மாதிரி தான் ரவுண்ட் 3. ஓகே. ஸோ இதுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிக்கிங்க, உங்களோட மேஜராக உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, உங்களோட மெயிலில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயிலில் என்ன பண்ணுங்கள், உங்கள் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயில் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் காலேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து அகைன் வந்து சர்டிஃபிகேட்ஸை வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறத விட நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலேஜுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிங்க, ஒரு 2 காப்பீஸ் வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து தேவைப்படலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 ஃபோட்டோஸாக கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஹாஸ்டல் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஓகே.
ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எப்போ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண காலேஜில் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி எல்லா காலேஜ்லேயுமே கான்டாக்ட் நம்பர் வெப்சைட்டில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைம் வரலாம் எல்லாமே வந்து ப்ராப்பராக கேட்டுட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் போயிட்டு அங்கே வந்து தேவையில்லாமல் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக டிசைட் பண்ணிக்கிங்க. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.